சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும் அல்லது வேறு பெயர் கொண்ட ஒருவராக இருக்கட்டும், அவர்கள் யாருக்கும் இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கான மூளையோ புத்தியோ இல்லை. இதனை நான் சொல்லவில்லை. எனக்கு நினைவிருக்கும் வகையில் நவீன் திசாநாயக்க கூறியிருந்தார், ரணில் விக்ரமசிங்கவின் மூளையும் சஜித் பிரேமதாசவின் உடலும் ஒன்றிணைந்தால் மாத்திரமே இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என கூறியிருந்தார். அப்படி என்றால் மூளை யாருக்கு இருக்கின்றது, உடல் யாருக்கு இருக்கின்றது என்பதை அந்தந்த கட்சிகளில் உள்ளவர்களே பேசியிருக்கிறார்கள். எனவே என்னை இதில் இழுக்க வேண்டாம். உடலை பற்றி நான் எதுவும் சொல்ல போவதில்லை. ரணில் விக்ரமசிங்கவின் மூளையை பற்றி பரிசோதிக்க வேண்டிய அவசியமில்லை. ரணில் விக்ரமசிங்க என்பவர் ஒரு சிறந்த தலைவர். எனவே மற்றவருடைய மூளை மற்றும் உடலமைப்பை பற்றி நான் பேசப்போவதில்லை. அதை நவீன் திசாநாயக்கவிடமே கேட்க வேண்டும். இதேவேளை எதிர்க்கட்சித் தலைவரின் மூளை தொடர்பிலான பிரச்சினைக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரு இன்று பதிலளித்தார். நாங்கள் சிறியவர்கள் கூறுவதை அவ்வளவாக பார்ப்பதும் இல்லை, கணக்கெடுப்பதும் இல்லை. இவ்வாறானதொரு கதைகளை கூறும்போது அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது என்று நான் கூறுகின்றேன். சிறிய கதைகளை கூறும்போது அவர்கள் சிறியவர்கள் என்றே எமக்கு நினைக்க தோன்றுகின்றது. எதற்காக எங்களை மோத வைக்கும் நிலைமையை உருவாக்க பார்க்கின்றீர்கள்? இதேவேளை நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இணைந்து கொண்ட பலாங்கொடை தொகுதி இணை அமைப்பாளர் சுரங்க மென்னிக் விஜயதுங்க நாமல் ராஜபக்சவிடமிருந்து பொதுஜன பெரமுனவின் பலாங்கொடை அமைப்பாளர் நியமனத்தை பெற்றுக் கொண்ட போது கட்சி தலைமைத்துவம் தீர்மானங்களை எடுப்பதில் பலவீனமானது என குறிப்பிட்டிருந்தார். எனினும் தமது கட்சியில் பலாங்கொடையில் அவ்வாறானதொரு அமைப்பாளர் இருக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இன்று தெரிவித்தார். සාමාන්‍ය මෙහි ඉඳන් එහෙට යන්නේ දිනන පැත්තට තමයි යන්නේ. ටෙලිෆෝන් එකේ නම් පොහොට්ටුවට යන්නේ එහෙ දිනුවා කියලා හිතලා. பலாங்கொடையில் அவ்வாறானதொரு அமைப்பாளர் எமது கட்சியில் இருக்கவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பலாங்கொடை நகரசபை, பலாங்கொடை பிரதேச சபை மற்றும் இம்புல்பே பிரதேச சபை ஆகிய மூன்றையும் நாங்கள் மூவரிடம் ஒப்படைத்திருந்தோம். குறைந்தபட்சம் இந்த சென்ற நபருக்கு வேட்புமனுக்களை கூட தயாரிக்க முடியாமல் போனது. எனக்கு வேறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் வேட்புமனுக்களை தயாரித்துவிட்டு வேட்புமனுக்களை கையளிப்பதற்காக செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஐக்கிய தேசிய கட்சியின் மூளை மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உடல் ஆகியவற்றை பொருத்தி அரசியல் முன்னெடுப்பது தொடர்பில் இன்று கண்டியில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலத் அத்துக்கோரளவிடம் வினவப்பட்டது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் ஊடக சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. ඒක නවීන් දිසානායක මහත්තයා කියපු ඉතිය මම දැක්කෙත් නෑ. මම හිටියෙත් නැහැ. කින්ද එතුමාගෙන් මේකට උත්තරය ඇහුවොත් හොඳයි. இதேவேளை ரணிலின் மூளை சஜித்தின் உடல் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச நேற்று இவ்வாறு தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கவின் அணியும் ஐக்கிய மக்கள் சக்தியின் குழுவினரும் ஏதோ ஒரு வகையில் கூட்டணி அமைக்க எதிர்பார்ப்பதாக தெரிகின்றது. இணைவார்கள். உடலை மாற்றி இந்த உடலுக்கு வேறொரு மூளை பொருத்துவது போன்றதொரு கதையும் பேசப்படுகின்றது. மூளை என்றால் இருக்கின்ற மூளையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்குள் எந்த மூளையை போட்டாலும் அதனால் எந்த பயனுமே பெறப்போவதில்லை. இல்லை, மக்களுக்கு என்ன பைத்தியமா அப்படியெல்லாம் வாக்களிப்பதற்கு? மக்கள் வரலாற்றில் என்ன நடந்தது என்று பார்ப்பார்கள், எதிர்காலத்தை பார்ப்பார்கள், தற்போதைய சூழ்நிலையை பார்த்துவிட்டு தான் வாக்களிப்பார்கள். விசாரணை தொடர்பில் அச்சமடைந்த குழுவினர் விசாரணைகளை குழப்புவதற்கான பல்வேறு முயற்சிகளில் ஈடுபடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். தற்பொழுது ஈஸ்டர் கொண்டு தாக்குதலின் விசாரணைகள் நிறைவு கட்டத்தை எட்டிக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையிலே ராஜபக்ச குடும்பத்தினர் பீதி அடைந்த நிலையிலே என்ன செய்வதென்று தடுமாறுகின்றார்கள். தாங்கள் எவ்வாறு காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்ற வகையிலே குறுக்கு வழியிலே பலவிதமான செயற்பாடுகளை செய்கின்றார்கள். இதற்கு மேலாக ரஞ்சித் மத்தும பண்டார உட்பட்ட ஒன்றிணைந்த எதிர்கட்சியினர் என்று கூறிக்கொண்டு கலந்துரையாடல்களை மேற்கொள்கின்றார்கள். இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்று அவர்களுக்கே தெரியும். இருந்தாலும் மக்களிடையே சினிமா பாணியிலான ஒரு நடிப்பினை காட்டுவதற்காகவே இவ்வகையான செயற்பாடுகளை செய்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான
உயிர்களை பலிகொண்ட இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நீண்ட காலமாக அந்த விசாரணைகள் இழுத்தடிக்கப்பட்டு திட்டமிட்ட வகையிலே தங்களுடைய அரசியல் நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட இந்த அநீதிக்கு நிச்சயமாக நாங்கள் விரைவாக எங்களுடைய அரசாங்கம் சட்ட ரீதியாக வழங்க இருக்கின்றார். அதேவேளை இந்த பீதி அடைந்துள்ள இந்த குழுவினர் அந்த விசாரணை குழப்பும் வகையிலே பல்வேறுபட்ட முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். நிச்சயமாக அவர்களது முயற்சிகள் பலனளிக்கப் போவதில்லை.